ஒரு வீட்டுக்கும் ஒரு ஊருக்கும் சிறப்பான தனி டேஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் இட்லி பொடியில் பார்க்கலாம். ஊரை விட்டும் வீட்டை விட்டும் தூரமாக இருக்கவங்கள கேட்டு பாருங்கள். இதை பற்றி அவ்வளோ சொல்லுவாங்க. இட்லி பொடி சாதாரண சைடிஷ் இல்லை, இது ஒரு எமோஷன். அப்படி ஒரு தரமான இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் உளுந்தம்பருப்பு, இது ஒரு 200 கிராம் இருக்கும். அதே அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. 1:4 ரேஷியோக்கு மிளகாய் எடுத்துக்கோங்க. உப்பு, 10 பல் பூண்டு, 2 ஸ்பூன் எள்ளு, 2 கொத்து கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வருங்க. உளுந்து வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். பாருங்கள், இப்போ கலரும் மாறிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 கப் கடலைப்பருப்பு சேர்த்து ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வறுத்தாச்சு, கலரும் மாறிடுச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதில் மிளகாய் சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்து வறுத்துக்கோங்க. உப்பு சேர்க்கும் போது நெடி வராமல் இருக்கும். நான் மிளகாய் 1:4 ரேஷியோக்கு எடுத்திருக்கேன். அப்படி எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் காரம் கூடுதலாக இருக்கும். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டியோ குறைச்சோ பண்ணிக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. இப்படி நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா நொறுங்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்து இதையும் வறுத்து எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்து இதையும் வருங்க. வறுக்கும் போது நல்லா படபடன்னு சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம இதையும் மாற்றிக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க. கருவேப்பிலை வறுந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் லேசாக வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு இதை ஒரு ஜாரில் மாற்றி நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம இதை அரைச்சி எடுத்தாச்சு. எனக்கு கொஞ்சம் கொரகொரப்பாக இருந்தால் தான் பிடிக்கும், அதனால நான் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அவ்வளவுதாங்க, தரமான இட்லி பொடி ரெடி. ஆவி பறக்கிற சூடான இட்லி, கொஞ்சம் இட்லி பொடி, நிறைய எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, சொர்க்கம். இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.